8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 18 பார்த்துட்ருக்கோம். உயிரினங்களின் ஒருங்கமைவு கட்டமைப்பை பேஸ் பண்ணி ப்ரோகேரியட்டுகள் யூகேரியட்டுகள்னு நம்ம வந்து 2 டிவிஷனாக பிரிக்கிறோம். ஸோ பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாஸ்மான்றதும் பாக்டீரியா தான். ஸோ இதுக்கெல்லாம் உட்கரு கிடையாது. ஸோ வந்து இது வந்து ப்ரோகேரியட்டுகள் இனத்தில் வந்து சேருது. அடுத்து தாவரம், விலங்கு, அப்புறம் வந்து சவ்வினால் சொல்லப்பட்ட உட்கரு இருக்குது. ஸோ இது வந்து யூகேரியட்டுகளில் சேர்க்கப்படுது. ஒரு செல் உயிரி வந்து ஈஸ்ட், அமீபா. இதோட உயிரினங்களின் ஒரு செல் உயிரி எது அப்படின்னா ஈஸ்ட், அமீபா. ஓகேவா? உயிரினங்களின் கட்டுமான அலகு தான் செல் உயிரியல்ன்ற ஒரு பாடப்பிரிவே இருக்குது. செல்லோட அளவு மைக்ரோமீட்டர் வச்சு அளவிடப்படுகிறது. ஒரு மைக்ரான்னா 10⁻⁻6 மீட்டர். செல்லின் சராசரி அளவு, ஒரு செல்லின் சராசரி அளவு வந்து 0.5 to 20 மைக்ரான் இருக்கிறதே ஒரு செல்லு. அதுலேயும் அரை அளவு தான் இருக்குது, 0.5 to 20 மைக்ரான். சரியா? பாக்டீரியா அப்படின்ட்டு 1 to 2 மைக்ரோமீட்டர். ஸோ வந்து எப்போவுமே வந்து வைரஸ் அதை விட சின்னது, பாக்டீரியாவும் சின்னது தான். ஸோ பாக்டீரியானாலும் 1. செல்லின் சராசரி அளவு 0.5 to 20னா வந்து இது வந்து பாக்டீரியா அப்படின்னா 1ன்னு ஸ்டார்ட் ஆகுது. பாக்டீரியா தான் ப்ரோநிலை இல்லையா? ஸோ ப்ரோநிலை ஃபஸ்ட்டு இது தான். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 to 2 மைக்ரோமீட்டர் அளவு. மனிதனோட ரெட் பிளட் செல்ஸோட விட்டம் எவ்வளவு அப்படின்னா 7 மைக்ரோமீட்டர். மனிதனோட ரெட் பிளட் செல்லோட, நம்ம பிளட்லேயே வந்து இந்த பெண்ட் பண்ணணும், மரியாதையாக இருக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கும். ஸோ 7 மைக்ரோமீட்டர் விட்டம். மிக நீண்ட நரம்பு செல் வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவு, 100 சென்டிமீட்டர், 90 to 100 சென்டிமீட்டர், ஸோ 1 மீட்டர் கிட்ட. மனித அண்ட செல் வந்துட்டு 100 மைக்ரோமீட்டர். அதாவது செல்கள், மனித செல்களில் வந்து இருக்கிறதுலே பெரிய செல் எதுனா மனித அண்ட செல் சொல்லுவாங்க. ஸோ 100 அவுட் ஆஃப் 100 மைக்ரோமீட்டர்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 100 மைக்ரோமீட்டர் செல்லை பொறுத்த வரைக்கும். மிகப்பெரிய செல், மொத்தமாக முளைப்பெருகு செல், நெருப்பு கோழியின் முட்டை தான் மிகப்பெரிய ஒரு செல். அடுத்து மிகச்சிறிய பாக்டீரியா வந்து 10 மில்லிமீட்டர்னாலே 10⁻³ இது ஆல்ரெடி இது -3ல் இருக்குது. ஸோ 10⁻³ -3 சேர்ந்த மாதிரி வர்ற மைக்கோபிளாஸ்மே அப்படின்ற பாக்டீரியா தான் வந்து ரொம்ப சின்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கோபிளாஸ்மா ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, மைக்கோபிளாஸ்மான்னு சொல்லிட்டு அதுதான். நரம்பு செல் கிளைத்தவை. நரம்பு செல்கள் வந்து அப்படி வந்துட்டு என்ன ஆகும், அப்படி கிளைத்து நிறைய பிரிஞ்சு போயிடும். பிளட் ஒயிட் செல்ஸ் தான் வந்து காப்பரன் மாதிரி இருக்கிறது. அதுவே வந்து ஒழுங்கான வடிவத்தில் இருக்குமானா இருக்காது. இது முன்னாடி போகிற 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். பிளட் ஒயிட் செல்ஸ் வந்து அமீபா மாதிரி ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்கும், வடிவத்தையும் மாற்றிக்கும் அப்படின்ட்டு. எக்கோட ஒயிட் வந்து ஆல்புமின் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கும் வந்து ஒரு செல் முட்டை, இது வந்து ஒரு செல், எக் வந்து ஒரு செல் அப்படின்றாங்க. அடுத்து திசுக்கள் வந்து எளிய திசு, கூட்டு திசு அப்படின்னு 2 வகைப்படும். எளிய திசு அப்படின்னா வந்து எபிதிலியம், எளிய அப்படின்னாலும் எபிதிலியம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே வகையால் இருக்கும். இது வந்து சுரப்பி எபிதிலிய திசு. கூட்டு திசு அப்படின்னா வறட்சியான நம்ம ஸ்கின்னில் இருக்கிறது வந்து கூட்டு திசு. இது வந்து பல எண் குரோமோசோம்கள் நிறையா இருக்கும். இது வந்து ஒரு எண். திசுவோட வகை பாதுகாப்பிற்கு தான் எபிதிலியம், உரையீட்டு திசு, உரை அப்படின்ற திசு வந்து பயன்படுது. அசைவுக்கு வந்து தசை திசு பயன்படுது. அடுத்து இணைப்பு திசு, நரம்பு துண்டலுக்கு நரம்பு திசு. மேக்ஸிமம் உறுப்புகள் வந்து 4 வகை திசுக்களால் தான் ஆயிருக்கு. குடலில் தான் எபிதிலிய திசு வந்து இருக்குது. நொதியை சுரக்க, ஊட்டச்சத்து உறிஞ்ச, உணவை நகர்த்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பயன்படுது. அடுத்து இரத்த திசு, குடலில் ஊட்டச்சத்தை வந்து உடல் முழுவதும் வந்து அந்த ஊட்டச்சத்தை வந்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. குடலில் இருந்து மூளை எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா நரம்பு திசு மூலம் தான் கனெக்ட் ஆகுது. நரம்பு திசு மூலமாக தான் குடலில் இருந்து என்னென்ன ஃபுட்டு வந்திருக்கு, எப்படி என்னன்ட்டு எல்லாம் மூளையோட கனெக்ட் ஆகுது நரம்பு திசு மூலமாக. கண்ணில் வந்து தசை திசு இருக்குது, இணைப்பு திசு இருக்குது, நரம்பு திசு. கண்ணில் நரம்பு இருக்குது தெரியும். அதே மாதிரி இணைஞ்சிருக்கனால தான், அந்த இணைப்பு திசு இருக்கனால தான் ஒவ்வொன்றும் இணைஞ்சிருக்கு, அது தெரியும். அடுத்து தசை திசுவும் இருக்குது. ஸோ மனித கண் வந்து 10 மில்லியன் to 12 மில்லியன் நிறம் வேறுபடுத்தி காட்டும். நமக்கு வந்து இந்த 7 வண்ணங்கள் அப்படின்னு தெரியும்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 3 வச்சுக்கோங்க. ஸோ 10 to 12 மில்லியன் நிறத்தை வேறுபடுத்தி காட்டுறது மனித கண்ணில். மனித உடலின் உயிர் கடிகாரத்தை பேண பயன்படும். கடிகாரம் கண் இருந்தால் தான் கடிகாரத்தை பார்க்க முடியும். அதனால் கண். ஸ்க்ளீரானா க்ளீனாக இருக்கிறது என்ன, வெளிப்படலம் தான். க்ளீனாக இருக்கிறது வெளிப்படலம். வெண்ணிற உரை பாதுகாப்பு தருது. அடுத்து கஞ்சங்டிவா இது என்ன பண்ணும்? கஞ்சங்டிவா இது வந்து வெளிப்படலம், இது வெளிப்படலம் தான். ஸோ ஒளி ஊடுருவும் சவ்வு, கோலை, கண்ணீர் இதெல்லாம் வந்து சுரக்கும். சரியா? கஞ்சண்டிவா அப்படின்னா கோலையும் கண்ணீரும் சுரக்கிறதுக்கு.
கஞ்சங்டிவா, கஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவ்வளோதான், கண்ணீர் வந்துடும். கோழையும் கண்ணீர் எல்லாம் வந்துடும். அடுத்து கார்னியா. கார்னினா கார் எப்போவுமே ஏதாவது நடுவில் இருந்தால் விலகி போகும். இதோட மெயின் பணி வந்து விலகடைய செய்கிறது தான். ஸோ கண்பாவை கருவிழி மீது படர்ந்து ஒளி ஊடுருவும் தோல் படலம் தான் இது. ஏன் கண் பாவை கருவிழி இதுக்கு மேலே படர்ந்தது விலகடைய செய்கிறது தான் பணி. ஐரிஸ் அப்படின்னா நிறமிகளாலான திரை படலம். ஸோ ஒளி அளவிற்கேற்ப கண் பாவை அளவை வந்து கட்டுப்படுத்தும், சைஸை கட்டுப்படுத்துறதுக்கு. சரியா? ஐரிஸ், அந்த ஐரிஸே வந்து சின்னதாக இருக்குல்ல பேர், ஸோ வந்து அந்த சைஸை கட்டுப்படுத்துறதுக்கு தான் இது பயன்படுது. நிறமிகளாலான திசைப்படலம் ஒளி அளவிற்கேற்ப கண் பாவை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு. அடுத்து கண் பாவை கருவிழி. கண் பாவை தான் எப்போவுமே அம்பு விட்டு ஓட்டை போட்டுருவா. ஸோ என்ன ஆகும், கருவிழி மைய சிறு துளை, இதில் துளி இருக்கும், ஒளியை கண்ணுக்குள்ளே செலுத்துறதே இதுதான். கண்ணின் உள்ளமைப்பு உள்ளே பார்த்தா லென்ஸ் இருக்கும், 2 குவியாடி, இப்படி ஒரு குவி இப்படி ஒரு குவி, 2 குவியம், பைஃபோக்கல் அப்படிம்பாங்க. இது வந்து புரதத்தாலான கண் பாகம். அடுத்து கார்னியா வந்து ஒளி விலக ஹெல்ப் பண்ணிச்சுல, கார்னியா உள்நுழைந்த ஒளியை விலக வச்சு அங்கே குவிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து விழித்திரை, பிம்பம் உருவாக்கும் படலம். இங்கே தான் திரையில் தான் படம் வரும், திரையில் தானே படம் ஓடும். ஸோ பிம்பம் எங்கே உருவாகும்னா விழித்திரையில் வரும். ஒளிக்கதிர் மின் தூண்டலாக என்ன ஆகுது, பார்வை நரம்பு வழியாக போகுது. விழித்திரைக்கு பின்னாடி தான் வந்து பார்வை நரம்பு இருக்குது. விழித்திரைக்கு பின்னாடி தான் என்ன இருக்குது, பார்வை நரம்பு வந்து இருக்குது. விழித்திரைக்கு டிவி திரைக்கு பின்னாடி தான் வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது மூலமாக தான் படமே நமக்கு தெரியுது. ஸோ நரம்பு துண்டல்களை விழித்திரை மூளைக்கு எடுத்து செல்லுது. அக்வஸ் திரவம் முன்கண்ணாடி, அதாவது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. லென்ஸ் விழி வெண்படலத்துக்கு திரவம் வந்து ஊட்டமளிக்கும். விட்ரியஸ் திரவம்னா பின் கண்ணாடி திரவம், நமக்கு தெரியாது, உள்பக்கம் இருக்கிறது, கண்ணின் முன்பகுதியில் ஃபுல்லாக அரை திண்ம நிலையில் ஒளி ஊடரவும் குலகலப்பான கண் வடிவத்தை பராமரிக்கும். இதுதான் முக்கியம். விட்ரியல் தான் வந்து என்ன பண்ணும், கண்ணின் வடிவத்தை இருக்கு இல்லையா, ஸோ கண்ணின் வடிவத்தை பராமரிக்கும். அக்வஸ் திரவம் வந்து லென்ஸுக்கும் விழி வெண்படலத்துக்கும் திரவம் ஊட்டம் மட்டும் அளிக்கும். அக்வஸ் திரவம் வந்து ஊட்டமளிக்கும், விட்ரியல் திரவம் வந்து வடிவத்தை கொடுக்கும், உள்ளே இருக்கிறது. ஒளி விழித்திரையை அடையும் முன் விலகலடைய செய்யும். விட்ரியல் தான் நிறையா பண்ணுது, நல்லா விரிவாக. உறுப்பு மண்டலம் என்னென்ன இருக்குது, இரத்த சுற்றோட்ட மண்டலம், அதுனா இதயம், இரத்த குழல்கள். சுவாச மண்டலம்னா மூக்கு வருது, தொண்டை, சுவாசக்குழல், நுரையீரல், உதரவிதானம், இதெல்லாம் வந்து சுவாச மண்டலம். அடுத்து செரிமான மண்டலம்னா வாய், உணவுக்குழல், இரைப்பை, சுவாசமும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா ஆக்சிஜனை உள்ளே கொடுக்கறதுக்கு. முன்சிறுகுடல், குடல். நாளமில்லா சுரப்பினா வந்து இதில் சேராது எல்லாமே இதில் வந்துடும். எலும்பு, சிறுநீரக மண்டலம், நோய்த்தடை காப்பு மண்டலம். ரத்த சுற்றம்னா இதயம், பிளட்டு. சுவாசம்னா மூக்கு, தொண்டை, சுவாசம், நுரையீரல், உதரவிதானம். நுரையீரலுக்கு கிட்ட தானே உதரவிதானம் இருக்கும், இறங்கன்னு இருக்கும். அடுத்து செரிமான மண்டலம், வாய், உணவுக்குழல், இந்த சுவாச மண்டலம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். நாளமில்லா சுரப்பினா எலும்பு, சிறுநீரகம், நோய்த்தடை காப்பு. அடுத்து சுவாச மண்டலம் மூச்சு கிளை குழாய், நுரையீரல் இதெல்லாம் இருக்கும். மூக்கு வந்து நாசிக்குழியாக அடுத்து மாறும். மூச்சு குழாய் என்ன இருக்கும், நாசிக்குழி வந்து